நேர்கள் உங்களுக்காக படிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க. தடைகள் வரலாம், கேலிகள் எழலாம், தன்னம்பிக்கை இழக்காது. நீ வெறும் கோமாளி அல்ல, இந்த உலகிற்கு மகிழ்ச்சி வழங்கும் மந்திரவாதி. தொடர்ந்து சிரிக்கவை, உன் சிரிப்பை உலகம் மலரட்டும். சிரிக்க மறந்த மனிதனை சிரிக்க வைப்பது மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைத்து செயலாற்றுகிறாய். உன் பணி தொடர என் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உன்னால் இன்று வரையிலும் சிரித்துக் கொண்டிருப்பவன் நான் பை மதன். சிரிப்பின் சிற்பங்கள் நீங்கள், சிரிப்பின் சிற்பங்கள் நீங்கள். உங்களை சிற்பமாக்கும் இயக்குனர் எஸ்.ஆர். ராஜா அவர்கள். இவை அனைத்தையும் கண்டு ரசிக்கும் ரசிகர்கள் நாங்கள். நன்றி, நன்றி ஐயா. இன்னொரு முக்கியமான விஷயம் மேடையில் நான் சொல்லிடுறேன்னா, 3 பரிசு கொடுக்கணும்னு சப்ஸ்கிரைபருக்கு முடிவு பண்ணோம். ஓகேங்களா? இப்ப 2 வருஷம் வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவங்க மாங்காடு. அந்த சேனலுக்கு அந்த வீடியோ கருத்தை அவ்வளவு இதா நம்மள இது பண்ணுவார். நம்ம அதுலயே அவங்கள நீங்க அந்த 3ல ஒரு வின்னர்னு நான் அறிவிச்சிட்டேன். பணமாட்ட சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அவரோட இதுதான் பேராவா இருக்கும் ஃபுல்லாவுமே. அவ்வளவு ஆதரவு கொடுக்குறாரு நம்ம இதுக்கு. அதனால நான் வின்னராகவே மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு அந்த பரிசை தருகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. உங்களோட ஆதரவோட தான் எல்லாமே நடக்கும். இவர் சவுதியில இருக்காருங்களா? ஏதோ ஒரு சில வார்த்தைகள். நான் நிறைய காமெடி பார்த்துருக்கேன். ஆனா இவங்க காமெடி பார்க்கும்போது எந்த ஒரு சோகம் இருந்தாலும் நல்லா சிரிக்க தோணும். இவர் அடிக்கடி பார்த்துட்டு இருப்பாரு, என்ன பார்க்குறாருன்னு தெரியாது. நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ இவர் பார்த்து சிரிக்கும் போது தான் எனக்கு தெரியும். அப்புறம் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். இவங்க காமெடிஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் கூட ஒரு காமெடி அமிச்சாரு, அதை பசங்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட பார்த்துட்டு காலையில் சிரிச்சிருந்தோம். மேலும் வளர ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல எங்கள் வீட்டுக்காரில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனாலும் ரொம்ப தேங்க்ஸ். மேலே இன்னும் மேலே வரணும் இந்த சேனல். நன்றி, நன்றி, நன்றிமா, 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 நன்றிமா. பேசவே தெரியாதுன்னாங்க, மேடையேறி பேச வச்சுட்டு இருக்கோம். அதுவும் எனக்கு தாங்க அந்த சிறப்பு சேரும். நன்றி. ஒரு தடவை எல்லாருக்கும் ஒரு விஷ் பண்ணிட்டு போய் உட்காந்தீங்கன்னா பெருமையா இருக்கும். வாங்கம்மா. அந்த அதிர்ஷ்டசாலியை எழுப்பப்படும் குழந்தை சனாவுகள் போன் நம்பருக்கு மாத்திக்கிட்டு வச்சிருந்தா போதுங்க. கரெக்டா குட்டிங்களே எத்தனைங்களா? எங்க கையில் தான் இருக்கு. யாரு அப்படியே கொஞ்சம் ஒரு முறை சொல்லுவோம். வளர்ச்சிற வர்க்கத்தை சேர்ந்தவர் ராஜின முடியும். யுவராஜ், வாங்க 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 வாங்க. தேங்க்யூ செல்லம். ஒளிவு மறைவு இல்லாம ஒண்ணுமே ஓப்பனா நாங்க பண்ற விஷயம் தான் இது. பணமட்டையினுடைய சிறப்பு. ஓகே, வாங்க 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 வரட்டா. அங்க பாருங்க, உங்க பேர் வேணா நீங்க கிட்ட சொல்றேங்க. நீங்க தான் கத்து வைப்போம். ரொம்ப ரொம்ப தொலைவு வந்தவரு வெற்றியோட போறாரு. யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப தொலைவு யாரு இருக்கீங்க? எந்த ஊரு ரொம்ப அதிக தொலைவு வந்தவங்க? என்ன ஊர்? பெரியநாயரா? பெரியநாயர் ரொம்ப தொலைவா? சரி, ஓகே. அப்புறம் அடுத்து நோ 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 அதோட தாண்டி நான் ஒரு கியூ தரும்பா. யார் அந்த பெங்களூர்? நீங்க கோயம்புத்தூரா? யார் பெங்களூர்? பெங்களூர் பெங்களூர் யாரு? ரவி வர்மன் யாரு? வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. வாங்க 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 வாங்க. இல்ல பெங்களூர்னே நான் தான் கேட்டேன். ஏன்னா பெங்களூர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. பெங்களூர் ரவிவர்மன் வாங்க பிரதர். நீங்க வேற ஸ்டேட் விட்டு வந்திருந்தாலும் தமிழ்நாடு எப்பவுமே கைவிடாது. நாங்க பெங்களூருக்கு டிவி கொடுத்திருக்கோம்.
ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி பணமட்ட டீமுக்கு. நன்றி நன்றி நன்றி. அவ்வளவு தொலைவில் இருந்து வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பரிசா பணமட்ட சேனலை பார்த்துட்டு வேலை பார்ப்போம். நன்றி நன்றி. நான் வந்து திருப்பதியிலேருந்து வந்திருக்கேன். இது இந்த கோவிட் டைம்ல டிக்டாக் அந்த நேரத்துலேருந்து பார்க்குறேன். இது இவங்க பண்ற ஒரு திறமசாலியோட வச்சு எல்லாருக்கும் பப்ளிக் பண்றது வேற, எல்லாம் டைரக்ட் பண்றது வேற. நம்ம ராஜா சாரு சைட்ல இருந்து பேசுவாங்க, ஏய் உருளா இப்படி பண்ணு, ஏ குதிரை முக்கா இப்படி பண்ணு. ஸோ அந்த பேரெல்லாம் வச்சு நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அவங்கள நம்மளுக்காண்டி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கோதானந்தன் சார் வந்து இப்போ விஜய் டிவியில் நான் பார்ப்பாங்கள, அதே மாதிரி அசத்த போவது யார் டீம்லையும் பார்த்துருக்காங்கள. இவங்கெல்லாம் இந்த டீம்ல இருந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காண்டி நான் ஒரு நிறுவனத்தில் ஒரு பிரான்ச் மேனேஜரை ஒர்க் பண்ணுறேன். ஸோ இருந்தாலும் எனக்கு காலி இருக்கிற நேரத்தில் எல்லாம் வந்து இந்த பணமட்டை தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட நான் பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சார் என்ன சார் இதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கன்னு. ஸோ இவங்க திறமையை ஒரு ஹீரோவை ஒரு சீன்ல காட்டி ஹீரோ முகமாக காட்டுறது வேற, ஒரு சின்ன வில்லேஜில் அவங்களுடைய இவங்கள கூட்டு வந்து அவங்க திறமையை காட்டி ஒரு இத்தனை பேருக்கு பப்ளிசிட்டி பண்ணி இத்தனை பேர்கிட்ட சப்ஸ்கிரைபர் பண்ணி இந்த யூடியூப் மூலமா உலகத்துக்கே புகழ்பெற்று உலகத்துக்கே காட்டுற நம்ம டைரக்டர் ராஜ்குமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். இந்த யூடியூப் எல்லாத்துக்கு முன்னாடி எல்லாமே படத்தை இதில் இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே நான் திருப்பதிலிருந்து வந்துட்டேன். நான் சரி எப்படியாவது போயிட்டு நம்ம இவங்களை மீட் பண்ணி நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி வந்துட்டேன். ஸோ அது எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியல. ஆனால் பணமாட்டை அப்படின்றது ஒரு யூடியூப் மூலமா இவங்க வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி சினிமாவும் இவங்க பக்கம் வந்துருச்சு. நல்ல வேலை வந்துருக்காங்க. 4 மில்லியன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ ராஜா வந்து அவ்வளோ பக்காவை பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த திறமை நிறைய வச்சிருக்காரு. ஓகே, இப்போ பேச டைம்ல இருந்து அடுத்து யாரை கூப்பிடுறோம்? என்னைய முல்லை கூப்பிடுறாங்க. ஓகே, சிறப்பு. என்னன்னா சாதாரணமான விஷயம் ஒரு என்னங்க அதை சாதாரணமான விஷயத்துல ரொம்ப நாள் கேட்குறீங்க. ஹலோ, எல்லாருக்கும் நன்றி. நான் 6 வருஷமா பணமட்டை சேனல் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் மதுரமுத்து காமெடியிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே பிடிக்கும். டெய்லி வந்து பார்க்கறது தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ மேடம், நீங்கள் ஏதாச்சும்?
இல்ல இல்ல பரவாயில்ல கேட்கலாம் ஆறு மாடு இது அறிவித்திருந்த அனைத்து அன்பர்களுக்கும் எங்கள் பருவத்தின் சார்பாக மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க நடைபெற்றுகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய அடுத்த இலக்கு எங்களிடத்தில் உங்களிடம் இருக்கிறது. உங்களே